ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பு, வியாழக்கிழமை எடுத்ததை ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் போனதே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய vlogல சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பாரிஸ் போயிடுவேன். ஏன்னா அங்கே ஹோல்சேல் ரீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். நமக்கு இந்த பாத்திரங்க, குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினோன்னா நான் கண்டிப்பாக பாரிஸ் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன். வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அது இல்லாமல் அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரோன்னா கண்டிப்பாக ஒரு 1000-2000 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் தான் இங்கே வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வாங்க முடியும். பேக் கலெக்ஷன் கூட இங்கே ரொம்ப நல்லா, பேக் கலெக்ஷன் எல்லாமே நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கினா தான் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என்ன தான் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலுமே அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் நல்லா இருக்காது. ஸோ எதுவுமே வந்து பூஜை பொருட்கள், விக்கிரகங்களுக்கு வந்து நம்ம அந்த துணியெல்லாம் சாத்துவோம் இல்லையா, ஸோ அது போல் எல்லாமே இங்கே கிடைக்கும். வரலட்சுமி நமக்கு தேவையான பொருட்கள் கூட இங்கே எல்லாமே கிடைக்கும் கடையில். ஸோ இது போல் தெருக்களில் இருக்கிற கடைகள்லாம் இந்த மாதிரி வியாபாரிங்களுக்கெலாம் நம்ம போனால் 10 ரூபா கம்மியாகவே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஜாடி இதெல்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேனே எப்போவுமே. அதனால இப்படி நம்ம கண்ணார பார்த்து வாங்கும்போது எல்லாமே கொஞ்சம் குறைவாக வாங்கிட்டு வரலாம். இந்த சில்வர் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேலில் எடுத்திங்கன்னா ஒரு பிளேட் 10 ரூபா 15 ரூபான்னு தருவாங்க. இதே ஒரு பிளேட் கேட்டிங்கன்னா அவங்க 30 ருபீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹோல்சேலுக்கு தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு முதலிடமே ஹோல்சேலுக்கு தான். ஸோ பர்ச்சேஸ்லாம் போயிட்டு வந்துட்டு மறுநாள் காலையில் 6 o'clock வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வியாழக்கிழமை வந்து காலையில் எப்போவுமே நான் 6 மணிக்கு எழுந்துருவேன் அலாரம் வச்சுட்டு. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு சமையலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஒரு பக்கம் அடுப்பில் பால், சாதம், காஃபி இதெல்லாம் டீலாம் வச்சுட்டு வாசல்லாம் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டீ கொஞ்சம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த மார்னிங் வந்து நமக்கு அந்த ஒரு கிளாஸ் டீ குடித்தா தான் நமக்கு வந்து நல்ல சுறுசுறுப்பாக வந்து அந்த டேவே போகும். அது இல்லாமல் நமக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த காலையில் ஒரு வேளை டீ குடிப்பேன், ஈவினிங்கில் ஒரு காஃபி, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ டீலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், பசங்களுக்கு வந்து கெட்டிலில் தண்ணி போட்டுருவேன், சுடு தண்ணி. ஸோ 2 பேருக்குமே சுடு தண்ணி தான் கொடுத்து அனுப்புவேன். எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் ஃபில் பண்ணி கொடுத்து அனுப்புவேன். ஸோ ஒரு பக்கம் தண்ணி வச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் சைட் பை சைட் செஞ்சுட்டு போயிட்டு வாசலில் கோலம்லாம் போட்டு வந்துடுவேன். எப்போவுமே காலையில் பார்த்திங்கன்னா வீடு மங்களகரமாக இருக்கும். ஸோ நம்ம காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடும்போதே அந்த பசுமாடு எல்லாம் மேய்ச்சலுக்காக போகும் பார்த்திங்களா, அந்த பசுவோட முகத்துலலாம் முழிச்சிட்டு உள்ளே வர்றது ரொம்பவே அற்புதம்னு சொல்லுவாங்க. அந்த டேவே நமக்கு நல்ல டேவாகவும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் போகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸாவது டெய்லி கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஃப்ரூட்ஸ் இல்லாத அன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். சீசன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அந்தந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பப்பாளி பழம், கான், அப்புறம் தம்பிக்கு வந்து வாழைப்பழம், அப்புறம் வந்து அன்றைக்கி பிரிஞ்சு சாதம் பட்டாணி போட்டு செஞ்சேன், தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். ஸோ இவங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்குவேன். இல்லைனா புட்டு செய்வேன், ராகி மாவில் புட்டு செய்வேன். இதுதான் வந்து காலையில் கொடுத்தா நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் வரலட்சுமி நோன்பு எடுப்பாங்க. பட் நமக்கு வந்து அந்த நோன்பு எடுக்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் கிடையாது. ஆனால் எவ்ரி ஃப்ரைடே நான் வீட்டில் பூஜை பண்ணுவேன், துளசிக்கு பூஜை பண்ணுவேன். இது மட்டும் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. ஸோ வாசலில் காலையிலே அழகாக கோலம்லாம் போட்டுட்டு நிலவாசல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூக்கள்லாம் போட்டு விளக்கேற்றணும் சொல்லிவிட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள்னால எங்கள் ஊர் நமக்கு குலதெய்வம் அங்காளம்மன். ஸோ நம்ம வீட்டாண்ட வந்து பூங்காவனத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம மனசும் நம்ம உடலும் எப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கோ அப்போ தான் நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியும். ஸோ வீட்டு நிலவாசலை வந்து தொடச்சிட்டு பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இப்படி தான் எப்போவுமே மங்களகரமாக வச்சுக்குவேன். எல்லா குழந்தைங்களுக்குமே அம்மா தான் எல்லாமே. ஸோ அம்மாவோட பாதுகாப்பில் வளர்கிற எல்லா குழந்தைங்களும் அன்பாகவும் பாசமாகவும் நல்லாவும் இருக்குங்க. ஆனால் இப்போ இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த அம்மா வந்து எவ்வளோ பாசம் கொட்டி வளர்த்தாலும் இந்த சொசைட்டியில் வந்து அந்த பெண் குழந்தைங்கனாலே என்னென்னமோலாம் கேள்விப்படுறோம். அது ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை வாசலில் துளசி மாடம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுடைய வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அது இல்லாமல் நம்ம மனசில் நினைக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்றதும் நம்மளே வந்து நம்மளை வந்து நமக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படியே ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டு போகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. டே பை டே அதே ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுல ஒருமே இல்லை. உலகத்தில் ஒரு பெண்ணும் டெய்லி எவ்வளோ பெரிய பெரிய சாதனையாளர்களாகிறாங்க. அவங்கள உட்காந்து நம்ம யூடியூப்பில் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய டாக்கிங், அவங்கள பார்த்தினா
செல்ஃப் மோட்டிவேஷனாக நம்ம கேட்குறோம். நம்ம இன்னைக்கு அப்படி ஆகிறது அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். நமக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்கும், பட் அதை யாருமே வெளியே கொண்டு வர மாட்டோம். அதெல்லாம் தேடி நம்மளை நம்பே வந்து ஊக்குவிச்சுக்கணும். நம்ம வந்து பெஸ்ட்டு, எல்லாரோட நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து இந்த உலகத்தில் தனி ஆளாக வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ அதுக்காக தான் நான் ப்ரே பண்ணும்போது கடவுள்கிட்ட இப்படி தான், நான் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி என்னை வந்து வெளிப்படுத்திக்கணும், அதுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. அதுதான், அந்த மாதிரி கெட்ட எண்ணம் இருந்தால் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வரணும், அதுக்காக உழைக்கணும், கண்டிப்பாக உழைக்கணும். அதுக்கான வெளிப்பாடு இருக்குது பார்த்திங்கன்னா, வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். என்றைக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சு நம்ம இறங்கி செய்கிறோமோ அந்த விஷயத்துக்கான வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் கடவுளுடைய துணை நமக்கு வேணும், கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம். ப்ரேயர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஒரு டைம் நம்ம ப்ரே பண்ணும் போதும் நிறைய விஷயம் அன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய பல தடங்களை அந்த கடவுள் வந்து நிறுத்தியிருப்பார். எத்தனையோ பிரச்சனைகளோடு அவர் தள்ளி போக வச்சுருப்பார். அதுக்காக தான் இந்த ப்ரேயரு. கடவுள் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணி இறங்கி கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக நிற்பார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது எல்லாமே உங்கள் சக்ஸஸ் தான் பண்ணுவீங்க. அப்படி தான் நான் நினைப்பேன். நம்ம ட்ரை பண்ணணும், நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா என்ன ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுட்டு பூக்கள்லாம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கட்டி வச்சா எறும்புங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வெள்ளை கட்டி வச்சுருவேன். இது மாதிரி சின்னதாக பாவத்தை போக்கி கண்டுறது நம்ம கர்மாவை வந்து குறைச்சிக்கலாம். அன்றைக்கி வரலட்சுமி நோம்புக்கு ஈவினிங் நான் பூஜை, நிறைய பேர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு ஆரத்திலாம் சாமிக்கு எடுத்துகிட்டு பூஜை பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயும் நான் சிம்பிளாக எப்பயும் போல் பூஜை பண்ணுவேன். அதை தான் பண்ணேன். எனக்கு கொடுத்த ரிட்டன் கிஃப்ட் இதெல்லாம் தான். ஸோ நம்ம 2 ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஸோ 2 ஃப்ரெண்டு வீட்லேயும் நமக்கு கிஃப்டாக ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வளையல் இதெல்லாம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பூக்கள்லாம் போட்டுட்டு பஞ்ச தண்ணி பானகம்லாம் வச்சுட்டு தீர்த்தம் வச்சுட்டு சாம்பிராணி விளக்கு, எப்போவுமே வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை பண்ணுவோன்னா அது மாதிரி சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி அன்றைக்கி விலாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயம், நல்ல இன்ஃபர்மேஷனை நம்ம விலாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பெஸ்ட்டுன்றதை நம்ம மனசுக்கு நம்ம காட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.